श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं ऋतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओम तत्सत्। श्रीमद्भागवत महापुराणं ఏకాదశ స్కందం ఉద్ధవ గీత கடந்த வகுப்பில் 11வது அத்தியாயத்தை நம்ம முடிச்சிருக்கோம். அந்த 11வது அத்தியாயத்துக்கு நம்ம பேர் கொடுக்கலாம் விபூதி யோகம். பாகவதத்தில் அத்தியாயங்களுக்கு பேர் சகஜமாக வியாக்கியாதங்கள் கொடுக்கறது தவிர அந்தந்த இடத்துல கேட்ட கேள்வி அந்தந்த இடத்துல விசாரிக்கப்படுற விஷயம் பார்த்து உத்தவர் கேட்டதுனால பகவான் அவருடைய விபூதினு வந்து பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு சொன்ன மாதிரி ரொம்ப விஸ்தாரமாக விபூதிகளை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அதோடைய ஒரு முக்கியமான கருத்து அதுக்கு பிறகு இப்போ ஆரம்பிக்க போகிற இன்னைக்கு 12வது அத்தியாயம் அதுக்கு இருக்கிற தொடர்பு என்னன்னு கவனிப்போம். விபூதிகள் யாரை பற்றி? ஈஸ்வர விபூதி, ஈஸ்வரனுடைய விபூதிகளை பற்றி நமக்கு ஞானம் இருந்துச்சுன்னா தெரிஞ்சிச்சுன்னா ஈஸ்வர விபூதி ஞானம் ஈஸ்வர விபூதி தியானம் கொடுக்கும். அது ஞானம், இது தியானம். என்ன ஞானம் சொன்னோம்? விபூதிகள். ஓ, பகவானோட விபூதி இவ்வளோ சிறப்பாக இப்படி இருக்கே, இதில் இருக்காராமா அதில் இருக்காராமான்னு சொல்லிட்டு அவரே லிஸ்ட்டு கொடுத்தார் இவ்வளோ. அது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால அந்த தெரிஞ்சுக்கிறது தான் இங்கே ஞானம்னு கூப்பிடுறோம். அந்த ஞானத்தினால என்ன ஆகும்னா நமக்கு அந்த ஈஸ்வரனுடைய தியானம் ஏற்படும். ஸோ ஈஸ்வர விபூதி ஞானம் ஈஸ்வர தியானத்துக்கு பிரயோஜனப்படும். அந்த ஈஸ்வர தியானத்தினால ஈஸ்வர விபூதி தியானத்தினால என்ன ஏற்படும்? ஈஸ்வர ஞானம் ஏற்படும். ஈஸ்வர ஞானம், விபூதிகள் தாண்டி வந்துட்டோம், ஈஸ்வர ஞானம் ஏற்படும். ஸோ ஈஸ்வர ஞானத்தினால ஈஸ்வர பிராப்தி ஏற்படும். ஈஸ்வர பிராப்தி ஏற்படும். ஆனால் இந்த ஹோல் ஸ்கீம் ஆஃப் ப்ராக்டிஸ் இப்போ சொல்கிறது ரொம்ப சுலபமாக ஏதோ 4 ஸ்டெப்ஸில் அப்படி சொல்லியிருக்குமன்னா அது அப்படி முடியலை. அது சாதிக்கிறதுக்கு ஈஸ்வர பிராப்தி, ஜீவன் முக்தி, ஈஸ்வர பிராப்தி, பிரம்ம பிராப்தி, மோக்ஷம், நிர்வாணம் எல்லாம் ஒன்று தான். அது அடையிறதுக்கு இப்போ இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்க போகிற இந்த 12வது அத்தியாயத்தில் மறுபடியும் உத்தவர் கேள்வியோடு தான் தொடங்கிறது. எப்பவுமே கேட்குறவன் ரொம்ப முக்கியம். கேள்விகளை கேட்டு குருவுக்கிட்டேருந்து உபதேசத்தினை வாங்கிக்கணும். குருவுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஞானத்தினை வெளியில் கொண்டு வரணும். அப்போ உத்தவர் வந்து மறுபடியும் இங்கே கேள்வி கேட்க போகிறார். முதல் ஸ்லோகம் 12வது அத்தியாயம். உத்தவ உவாச்ச யஸ்த்வயாபிஹிதः பூர்வம் தர்மஸ்த்வத்பக்திலக்ஷணः வர்ணாஶ்ரமாச்சாரவதாம் சர்வேஷாம் த்விபதாமபி. உத்தவர் பகவான்கிட்ட கேட்குறாரு, हे भगवान,
பூர்வம் இதுக்கு முன்னாடி நீ துவயா உன்னால் வர்ண ஆசிரம ஆச்சாரவதாம் வர்ண ஆசிரமங்களுக்கு சேர்ந்த பல விஷயங்களை பற்றி ஆச்சாரவதாமன்னா சீலம், அந்தந்த வர்ண ஆசிரமங்களுக்குள்ளே இருக்கிற மனிதர்கள் என்னென்ன எப்படி இருந்து எப்படி நடந்துக்கணும் அనే விஷயத்தின நீ வந்து சர்வேஷாம் எல்லோருக்கையும் த்விபதாம் எல்லா மனிதர்களுக்கு, இங்கே த்விபதாமன்னா மாணவர்கள்னு அர்த்தம், அதில் கூட எல்லா வகையான மக்களுக்கு, அதனால் சர்வேஷாம் த்விபதாம், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சர்வேஷாம் எல்லா காலத்துலேயும் எல்லா இடத்துலையும் எல்லோருக்கும் உபயோகப்படுற மாதிரி, தேவைப்படுற மாதிரி, பிரயோஜனப்படுற மாதிரி நீ வந்து அந்த வர்ணாசிரம ஆச்சாரங்கள்னு த்வத் பக்தி லக்ஷணா அந்த ஆச்சாரங்களுக்குள்ளே என்னதான் இருக்கே அதெல்லாம் ஃபாலோ பண்ண என்ன ஆகும், அதுதான் நான் முன்னாடி கடந்த அத்தியாயத்துக்கு இந்த அத்தியாயத்துக்கு லிங்க்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஈஸ்வர ஞான பிராப்தி அண்ட் ஈஸ்வர பிராப்தி. அந்த ஈஸ்வர பிராப்தி ஈஸ்வரன் மேலே பக்தி இருந்தால் தானே வரும். அதனால் வர்ண ஆசிரம தர்மங்கள் எதுக்கு வச்சாங்க, மோட்சம் அடையிறதுக்கு தான். அதனால் த்வத் பக்தி லக்ஷண, உன்னுடைய பக்தியான இன்க்ரீடியண்ட்டு லக்ஷணத்தோட கூடியிருக்கிற யஹ தர்மஹ. ஸோ எந்த வர்ணாசிரம தர்மங்கள்னு ஆச்சரித்த ஈஸ்வர உன்னை மேலே பக்தி ஏற்படும், உன்னை பற்றி ஞானம் ஏற்படும், உன்னுடைய பிராப்தியும் ஏற்படும். அப்படிப்பட்ட அந்த தர்மத்தினை துவயா அபிஹிதா உன்னால் போதிக்கப்பட்டதோ அந்த போதனை முதல்ல என்னன்னா அப்படிப்பட்ட தர்மத்தை நீ போதிச்சாய் அனி தெரிவிக்கிறார், ஞாபகப்படுத்துகிற மாதிரி. சிருஷ்டி பூர்வம் முதல்லையே நீ அதெல்லாம் சொல்லி கொடுத்தாய் அப்படின்னு முதல் இன்ட்ரடக்டரி ஸ்லோகம். அப்படின்னா அப்போ இந்த அத்தியாயத்துக்கு உத்தவர் கேட்ட முக்கியமான கேள்வி பார்க்கும்போது இன்னும் கேள்வி கேட்கல, ஆனால் ஜஸ்ட்டு ஆமாம் நீ முதல் எல்லா மனிதர்களுக்கு அவங்களுக்குள்ள உன்னை மேலே பக்தி ஏற்பட்டு உன்னுடைய ஞானம் ஏற்பட்டு உன்னை பிராப்தி அடையிறதுக்காக எல்லா மனிதர்களுக்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி நீ வர்ண ஆசிரம தர்மங்கள்னு போதிச்சாய் இதுக்கு முன்னாடி அப்படின்னு ஞாபகப்படுத்துகிற மாதிரி சொல்கிறார். இப்போது நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயத்துக்கு இப்போ என்ன பேர் கொடுக்கலாம், விவித வர்ணாசிரம தர்மங்கள்னு நிரூபணம் பண்ணுறது. இந்த வர்ணாசிரம தர்மங்கள் வந்து என்ன எதுக்கு అనేది பகவானும் விவரிப்பார். ஆனால் அதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உத்தவரே ஒரு 8 ஸ்லோகங்கள் வந்து பகவானுக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. 8 ஸ்லோகங்களுக்குள்ள பகவானுக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. ஒரு கேள்வி கேட்டால் போதுமே, எதுக்கு 8 ஸ்லோகங்கள் கேட்கணும்? ஏன்னா அது அவ்வளவு முக்கியமாக இருக்கு, அது அவ்வளவு சிறந்ததாக இருக்கு. அதனால் அவருடைய விருப்பத்தினை தெரிவிக்கிறார் பகவானுக்கிட்ட. இல்லைன்னா பகவான் பேச மாட்டார். இப்போ இந்த அவதாரம் முடிச்சுட்டு போகிறாரு, இன்னொரு வாட்டி இது பேசி சொல்லி லோகத்தில் அது பிரகாசப்படுத்தலைன்னா மக்களுக்கு எப்படி தான் தெரியும் అని உத்தவருக்கு லோக கல்யாணம் லோகஹிதம் கூட ரொம்ப அக்கறை அவருக்கு. அதனால் கேட்குறாரு. இப்போது அந்த ஈஸ்வர ஞானம் ஈஸ்வர பிராப்தி
சரி, ஈஸ்வர ஞானம் ஈஸ்வர பிராப்திக்காக வர்ணாசிரம தர்மம்னு சொன்னால் எங்களுக்கு எதுக்கு சார் இப்போ ஈஸ்வர பிராப்தி? என்ன எங்களுக்கு சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்கு, எங்களுக்கு நிறைய சுகங்கள் அனுபவிக்கிறவன்னு ஆசையாக இருக்கு, எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் லோகத்தில் நிறைய இருக்குது, அதனால இப்போது ஈஸ்வர ஞானம் ஈஸ்வர பிராப்தி இதெல்லாம் அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் இந்த டாபிக்னு எப்படி பார்க்கணும்னா, நான் கொஞ்சம் முன்னூட்டமாக விஷயம் பேசுகிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா மனிதனுக்கும் முதல் அவனுக்கு தனக்கு தானுக்கு ரட்சணை வேணும், செக்யூரிட்டின்னு தேடுறான். அது அந்த செக்யூரிட்டிக்காக என்ன? பணம் வேணும். பணம் இருந்துச்சுன்னா நான் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படாமல் சாப்பிடலாம். அதே மாதிரி கட்டுக்கிறதுக்கு துணி இல்லாமல் கஷ்டப்படாமல் இருக்கலாம். அதே மாதிரி தங்கிறதுக்கு வீடும் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ரட்சணை மனிதன் எதிர்பார்ப்பான், எல்லா மனிதனும் எதிர்பார்ப்பான். அப்போது அப்படிப்பட்ட ரட்சணை முக்கியம் முதல்ல மனுஷனுக்கு. அதனால தான் அந்த ரட்சணை అనేది மனுஷனை தன்னை தானு தேடி அந்த ரட்சணத்தினை பாஹ்யமாக ஏற்பாடு பண்ணிக்கணும். அதனால தான் புருஷார்த்தங்கள்னு சொல்லப்படுற 4 த ஹியூமன் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் அனே சொல்கிற அதில் அர்த்தம் అనేది ஒன்று வச்சுருக்காங்க. அதனால் வேதம் இப்போ பேச போகிற பகவான் சொல்ல போகிற இந்த சனாதன தர்மம் இது எல்லாமே கூட மனுஷன் எது அனுபவிக்க வேண்டாம், உன்னை சுகங்கள்னு தீர்த்துக்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை. அதனால் அந்த ஈஸ்வர பிராப்தி அடையணும்னா அது கம்யமாக இருந்துச்சுன்னா, ஆனால் அதுக்கு உள்ள உனக்கு வாழ்க்கையும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் ரட்சணையோடு இருக்கணும்னா அதனால் நீ அர்த்தம் பணம் சம்பாதிச்சுக்கோ, பரவாயில்லை, பணம் சம்பாதிச்சுக்கோ, உன்னால் நீ பிரயத்தனம் பண்ணணும். ஜந்துகளுக்கு அது எல்லாத்துக்கும் கூட இயற்கையில் எல்லா வசதி ஏற்பாடு பண்ணியிருந்தா கூட ஒரு ஜந்துவும் சாப்பாட்டுக்காக அதை தேடி போக வேண்டியிருக்கு. அதே மாதிரி மழை வெயில் வரும்போது ரட்சிச்சுக்கிறதுக்கு எங்கோ போய் படுத்துக்க வேண்டியிருக்கு. ஆனால் மனுஷன் புருஷகாரம் பிரயத்தனம் இவனை செஞ்சு அவனை அமைச்சுக்கணும். அதனால் அர்த்தம். ஆனால் எப்போ மனுஷனுக்கு ரட்சணை అనేది வந்துச்சோ, நவ் ஐ ஆம் சேஃப், பணம் இருக்கு, கொஞ்சம் எல்லா ஜாப் இருக்குது, நல்லா இருக்குன்னா உடனே அப்புறம் சுகம் அனுபவிக்கணும்னு ஆசை வரும். சகஜந்தான். என்டர்டெயின்மெண்ட் வேணும், சுகங்கள் அனுபவிக்கணும். அதனால் காமம் கூட அனுபவிச்சுக்கோன்னு சொல்லி சுகங்களை அனுபவிச்சுக்கோ. என்டர்டெயின்மெண்ட் இருக்கட்டும், பரவாயில்ல. அதுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தைகள் பெற்றுக்கலாம், இதெல்லாம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சன்னியாசியாக வர சொல்லி வேதம் முன்னாடி எங்கேயுமே சொல்லலை. அந்த டைமுக்கு நீ வரணும். ஸோ முதல்ல உனக்கு ரட்சணை தேடுற இல்லையா, ரட்சணைக்காக அர்த்தம். அப்புறம் நான் இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால சுகம் அனுபவிக்கணும்னு இருக்க ஆசைகள், அதே ஆசைகளெல்லாம் தீர்த்துக்கோ, அனுபவி. குடும்பஸ்தனாக இரு, கிரகஸ்தனாக இருந்துக்கோ. ஆனால் இது ரெண்டும் செஞ்சுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் ஒரு சாண்ட்விச் நடுவில் வச்ச மாதிரி முதல் தர்மம் ஒன்றும் சொல்லியிருக்காங்க. தர்மம் சொல்லியிருக்காங்க. தர்மம் అనేది உனக்கு ஒரு பேசிக் பிரின்சிபலாக வச்சுக்கிட்டு நீ அர்த்தத்தை சம்பாதிச்சுக்கணும். அதே மாதிரி தர்மத்தை பேசிக் பிரின்சிபலாக வச்சுட்டு நீ உன்னுடைய சுகங்களை காமங்களை தீர்த்துக்கணும். ஓகே, பேசிக்னு சொல்லும்போது லெஜிட்டிமேட்டாக இருக்கணும். உன்னுடைய பணம் சம்பாதிக்கிற அர்த்தத்துக்காக முயற்சி பண்ணுறது. அதே மாதிரி காமம் சுகங்கள் அனுபவிக்கிறத விட லெஜிமிட்டேட்டாக இருக்கணும்.
அப்படின்னா லீகலாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும். அதனால் தர்மம் అనేది முதல். அப்புறம் இந்த தர்மம், ஆனால் நான் முதல்லன்னு சொல்லி தர்மம் ஆரம்பிக்கலை. ஏன்னா தர்மம் பற்றி சொல்கிறேன், கேட்குறியா அப்படின்னு சொன்னால் கூட இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் சிச்சுவேஷனில் வந்து மக்களுக்கு தர்மமாவது அதாவது போங்க சார், எங்கே கஷ்டப்படுறோம், எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது வாழ்க்கை அப்படின்னு எல்லாம் இருக்கும். மாதிரி கலியுகத்துடைய பிரபாவம் இல்லையா? அதனால் சரி, அர்த்தமே முன்னாடி வச்சு சொல்லிகிட்டு இருக்கிறோம் இப்போது. அப்புறம் காமம் சொல்லியிருக்கோம். ஆனால் தர்மம் అనేది விட சொல்லலை, தர்மத்தின்னு விட சொல்லலை. இப்போது புரிகிற மாதிரி சொல்லணும்னா அர்த்தம் எதுக்கும், பணம் எதுக்குன்னா அர்த்தம் சரீர போஷணார்த்தம். சரீர போஷணார்த்தம் நீ அப்படி தானே செக்யூரிட்டி தானே ரக்ஷணை தேடின இல்லையா? சரீர போஷணார்த்தம். எதுக்கு சரீர போஷணம்? சரீர போஷணம் தர்மார்த்தம். சரீர போஷணம் ரெண்டாக சொல்லலாம். ஒன்று வந்து இந்த சரீரத்தினை போஷணம் பண்ணி இது இருந்தால், இந்த சரீரம் இருக்கிறதுனால தான், மானவ சரீரம் இருக்கிறதுனால நான் வந்து தர்மத்தினை செய்ய முடியும். எதுக்கு தர்மம் செய்யணும் அனி கேள்வி வந்தால் இங்கே கேட்கணும் ஜாக்கிரதையாக. ஒன்று ரக்ஷணன்னு தேடி நீ இப்போ முயற்சி பண்ணி பேங்க்கில் சேர்த்து வச்சுக்கிட்டே வீடு கட்டிட்டு சேஃப் டிபாசிட் வச்சுருக்கே, ஏன்னா எப்போ அது தேவைப்படும் போது, உடம்புக்கு முடியாத போது, வயசாகும் போது, அப்படி தானே. ஆனால் தர்மம் అనేది என்னமோ தெரியுமா? நீ வந்து இந்த ஒரு ஜென்மம் மட்டும் இல்லை, இன்னும் கூட நிறைய ஜென்மங்கள் எடுக்கலாம். சரியா? உனக்கு காமங்கள் தீரலை, உனக்கு கர்ம பூர்த்தி ஆகலை, அப்புறம் நீ இன்னும் ஞானத்துக்கு வரலைன்னா, மோட்சத்துக்கு தேடலைன்னா நீ இன்னும் அநேக ஜென்மங்கள் எடுப்பே. அந்த வரப்போகிற ஜென்மத்துக்கு கூட நீ இப்போ டிபாசிட் பண்ணிக்கணும்னு சொன்னால், சேர்த்து வச்சுக்கணுமன்னா அந்த தர்மம் అనేది உனக்கு அர்த்தமாக வேலை செய்யும். அது தர்மம்தான் அர்த்தமாக மாறிட்டு அது வேலை பண்ணும். ஏன்னா புண்ணியம் கரன்சி தானே தர்மம்னா, அதர்மம்னா பாபம் கரன்சி. அப்போது உனக்கு அடுத்த ஜென்மங்கள் கூட நல்ல விதமாக இருக்கணும், அங்கேயும் ரட்சணை இருக்கணும், சுகம் இருக்கணும்னா நீங்கள் தர்மம் செய்யணும், தர்மமாக இருக்கணும். ஸோ தர்மம் అనేది புண்ணியம், அது சேஃப் டிபாசிட்டுக்கு ஃப்யூச்சருக்காக டிபாசிட். ஒரு ரட்சணை இங்கே இந்த ஜென்மத்திலேயே ஃப்யூச்சருக்காக தானே சேர்த்து வச்சுக்கிறோம், ஃபிக்ஸட் டிபாசிட் போடுறோம். அந்த மாதிரி அடுத்த ஜென்மத்துக்கு கூட உனக்கு வேணுமன்னா இந்த ஃபிக்ஸட் டிபாசிட் இந்த பேங்க்கில் அது நீ உனக்கு வேலை பண்ணாது. நீ வந்து தர்மம் அனே செஞ்சு அந்த பணத்தினை டிபாசிட் பண்ணி வச்சுக்கோ. புரியுறதா விஷயம்? அப்படி பண்ணி வச்சு வாழ. ஆனால் உனக்கு வந்து இந்த சனாதன தர்மம் అనేది அப்புறம் அது எல்லாமே கூட ஈஸ்வர பிராப்திகனி உனக்கு தெரியணும். எப்போ சுகங்கள் அனுபவிச்சதுக்கப்புறம் அநேக ஜென்மங்களில் எல்லா துக்கங்கள் கஷ்டங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீ கொஞ்சம் கொஞ்சம் பியூரிஃபை ஆகிடுவே, சுத்தமாகிடுவே. சுத்தமாகிறதுன்னு அர்த்தம் என்ன? விவேகம் உதயிச்சிடும், வைராக்கியம் வரும். அந்த விவேக வைராக்கியத்தினால் அப்போது அசல் என்னதான் உண்மை? அப்போ ஈஸ்வர சிந்தனை, ஈஸ்வர பிராப்திக்காக, ஈஸ்வர ஞானத்துக்காக, ஈஸ்வர பிராப்திக்காக முயற்சி பண்ணுறேன். அதுக்கு பேர் மோக்ஷம். அதனால் இந்த நாலுமே எல்லா மனிதர்களுக்கும் வேணும். இந்த நாலுமே இல்லாமல் மனுஷனுடைய ஜென்மம் பூர்ணமாகாது. அதனால தான் இந்த ஜென்மத்தில் யாராவது சின்ன வயசுல சந்நியாசம் எடுத்துக்கிட்டாருன்னா அவர் பூர்ண ஜென்மத்தில் குருஹஸ்தனாக இருந்து நிறைய அனுபவித்து சுகங்கள் அனுபவித்து அவர் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் விவேக வைராக்கியத்தினால இப்போது அந்த கடைசி பாரமார்த்திகமான மோட்சம், அந்த விடுதலைக்கு வந்து தேடுறான். அதனால் எல்லாருக்கும் இதே தான் மார்க்கம்.
அதனால தான் இந்த 4 புருஷார்த்தங்களோட கூடியிருக்கிற இப்படிப்பட்ட ஒரு டிசைன், வேதிக் ஸ்கீம், இதுக்கு பேர் சனாதன தர்மம். சனாதன தர்மம். அதனால இப்போது இவ்வளோ பேசினதெல்லாம் 2 பாயிண்ட்ஸில் சொல்லணும்னா, சனாதன தர்மம் அண்ட் ஈஸ்வர பக்தி, இது 2 இருந்தால் ஈஸ்வர பிராப்தி மோட்சம். ஆனால் அந்த மோட்சம் అనేది நீ விரும்பலே, எனக்கு இதே நல்லா இருக்குது, நான் தர்மமும் செஞ்சிடுறேன், அப்புறம் அடுத்த ஜென்மம் நல்ல இடத்துல பிறப்பேன், மறுபடியும் அனுபவிக்கிறேன்னா சரி பரவாயில்ல, நீ 2 ஜென்மம் 3 ஜென்மம் 4 ஜென்மங்கள் எடுத்துக்கோ. சாஸ்திரமும் வேதமும் கட்டாயப்படுத்தலை, அப்புறம் தொந்தரவுப்படுத்தலை, நீ நிதானமாக வந்துக்கோ, பரவாயில்ல. அதனால் கட்டாயப்படுத்தலை. ஆனால் உனக்கு வரும் அந்த டைம், ஒரு விவேகம் ஏற்படும். அதனால் நீ தர்மத்தோடு எப்போ வாழ்ந்துட்டுறியோ, 1 ஜென்மம் 2 ஜென்மம் 3 ஜென்மம் கழிச்சாவது உனக்கு வரும். இல்லை இப்போ இந்த ஜென்மத்திலே இந்த விஷயங்கள் எல்லாம் ஒழுங்காக புரிஞ்சிச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு, ஈஸ்வர பிராப்தி இப்போவே இங்கேயே இந்த ஜென்மத்திலேயே. ஸோ இதுதான். அப்போது இந்த ஸ்கீம் ஒழுங்காக நடத்தணும்னா அந்த சனாதன தர்மம் అనేది பேசிக்காக வச்சுக்கிட்டு ஈஸ்வர பிராப்தி தான் லட்சியமாக வச்சுக்கிட்டு அந்த நடுவில் இந்த 4 புருஷார்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இங்கே யாருன்னு பாருங்கோ, சாஸ்திரமும் சனாதன தர்மம்னு சொன்ன உடனே எல்லாம் விட்டுட்டு வந்து துறவிகளாக வரன்னு எங்கேயுமே எல்லாருக்கும் அப்படி சொல்லலை. வேதம் என்கரேஜஸ் யூ டு டூ லாட் ஆஃப் தர்ம காரியங்கள், கர்ம காண்டங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு நிதானமாக வந்துடுன்றது. ஏன்னா இட் டேக்ஸ் டைம் ஃபார் எவ்ரி மனிதனுக்கு எவால்வ் ஆகி வரத்துக்கு அந்த சத்தியத்தில் வந்து சத்தியத்தினை தேடி சத்தியம் வேணுமனு வரத்துக்கு டைம் ஆகும். அதனால தான் ஆனால் இந்த ஸ்கீம், இந்த டிசைன் பண்ணியிருக்க, இது கால் வேதிக் டிசைன் ஃபார் எவ்ரி ஹியூமன் பீயிங். அதுதான் உத்தவர் கேட்குறாரு, எல்லா மனிதர்களுக்கும் சேர்ந்தது. அப்படிப்பட்ட இந்த சனாதன தர்மத்துக்கு அடிப்படையாக இந்த 4 புருஷார்த்தங்களை பற்றி சொல்லும்போது, அந்த ஈஸ்வர பிராப்தி தான் லட்சியமானு பேசும்போது, அதில் வர்ண ஆசிரமம் అనేది ஒரு தர்மம் விஷயம் பற்றி பேசப்பட்டது. வர்ண ஆசிரம தர்மம் வியவஸ்தா, அதுதான் எனக்கு முக்கியமான கேள்வி கேட்குறது. ஏன்னா அந்த வர்ணாசிரம தர்மம் வியவஸ்தனை அனுசரிச்சாதான் நீ சனாதன தர்மத்தை அனுசரித்த மாதிரி. அதை அனுசரிச்சாதான் உனக்கு சித்தசுத்தி ஏற்படும், அப்புறம் பகவத் பக்தி வரும், அப்புறம் இந்த பகவத் ஞானம் பகவத் பிராப்தி இல்லைன்னா கிடையாது. அதனால் வர்ணாசிரம தர்மம்னா ஏதோ சோஷியல் ஃபேப்ரிகேஷன், சோஷல்லி ஒரு சிஸ்டம்னு ஏதோ வச்சிருக்காங்க அந்த காலத்தில் நீ கிடையாது. இது இந்த காலத்தில் புரியவே புரியாத. அசல் இந்த டாபிக் இப்போ உத்தவகீதையில் மறுபடியும் இங்கே நம்ம பேசி இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் பேருக்கு கூட தெரியாது. ஆனால் இது அப்படியே பூர்ணமாக 100% இப்போ அப்ளை பண்ண முடியுமானேது ஒரு சந்தேகமான கேள்வி தான், சந்தேகமான விஷயந்தான். ஆனால் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, அதனால தான் இந்த எப்போ தர்மம் அనే வார்த்தை சொல்கிறோமோ, அந்த தர்மம் அనే வார்த்தைக்கு அர்த்தம் ரொம்ப வைட ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக இருக்க பார்க்கணும். அதனால் அந்தந்த கான்டெக்ஸ்ட்டு, அந்தந்த இடத்துல அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அந்தந்த சமயத்தில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த தர்மத்துடைய டெஃபினேஷன் மாறும், டெஃபினேஷன் மாறும். அதனால் தர்மம் பற்றி எவ்வளோ கேட்டால் கூட தர்மபுத்திரன்னு பேர் வச்சிருக்கிற தர்மராஜனுக்கு கூட தர்மம் பற்றி சந்தேகம், தர்ம சந்தேகம் அனு. அதனால தான், ஏன்னா அது அவ்வளோ சூக்ஷ்மமாக இருக்கு. நம்ம நினைக்கிறோம் வேதாந்தம் ரொம்ப சூக்ஷ்மம், ஜீவாத்மா பரமாத்மா
தத்துவமசி, அப்புறம் வாச்சார்த்தம், லக்ஷார்த்தம் இதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்க நிற்கிறோம். ஆனால் இந்த வர்ணாசிரம தர்மமாவது சனாதன தர்மம் பற்றியாவது, ஹவு தி சனாதன தர்மா இதுக்குள்ள அடிப்படையாக இருக்கிற 4 புருஷார்த்தங்களும், அதுக்கு அடிப்படையாக இருக்கிற இந்த வர்ணாசிரம தர்மங்களும் இது ஒழுங்காக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கலைன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் అనేది நிஜமாக பிரயோஜனப்படாது. மதபரமான லைஃப் இருக்கலாம், ரிலீஜியஸ் லைஃப் நிறைய பேருக்கு இருக்குது. பட் வி ஆர் நாட் ஓன்லி கன்சர்ன்ட் அபவுட் த ரிலீஜியஸ் லைஃப். தார்மீகன்ல நிற்க சொல்லலை. வி ஹாவ் டு கம் டு தி தர்மத்திலிருந்து மோட்சத்துக்கு வரணும். இந்த விஷயத்தை நல்ல இது புரியறதுக்கே நிறைய பேருக்கு வயசு ஆனதுக்கப்புறம் தான் புரியறது. சரி, என்ன சொல்ல வரேன் இப்போது இந்த வர்ணாசிரம தர்மம் பற்றி இங்கே பகவான் என்ன சொல்ல போகிறார் அது பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அப்ளிகபிளாக இருக்கா? நமக்கு உடனே இப்போ வர சந்தேகம் என்னென்னா, இந்த காலத்தில் இதெல்லாம் முடியுமானது வரும். அதனால் நானும் ஒரு திருக்கோணத்தில் ஒரு பாயிண்ட் சொல்லிவிட்டு அப்புறம் உள்ள அடுத்த ஸ்லோகங்களுக்கு போகிறோம். முதல்ல என்னன்னா, இந்த வர்ணாசிரம வியவஸ்தா அது எப்படி எனக்கு ஸ்பிரிச்சுவலாக ஆத்தியாத்மிகமாக வளர்கிறதுக்கு உபயோகப்படும் అనేది தெரியணும். நம்முடைய நோக்கம் இப்போ பேசுகிறோம் இன்னைக்கு கூடன்னா எதுக்குன்னா, இந்த புருஷார்த்தங்களை பற்றி பேசினானோ, சனாதன தர்மம்னு சொல்லி பேசினானோ, இந்த வர்ணாசிரமம்னா இது எனக்கு ஆத்தியாத்மிக வளர்ச்சிக்கு உபயோகப்படணும். எப்படி உபயோகப்படும்? இது உபயோகப்படும், அதுக்கு தான் பேசுகிறோம். ஆனால் எப்படி உபயோகப்படும்? ஒரு சாதாரணமான விசாரணை. இந்த வர்ணாசிரம தர்மத்திலாவது சனாதன தர்மத்திலாவது என்னதான் பேசும் இது எல்லாமேன்னா, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, யார் எப்போ எங்கே எது பண்ணணும், யார் எப்போ எங்கே எது பண்ணக்கூடாது. இது எவ்வளோ பெரிய ஒரு கடல் மாதிரி இருக்கும், அத்தனை விஷயம் இருக்கும். ஸோ முக்கியமான இது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். சரி, இன்னும் சுருக்கமாக சொல்லணும், தர்மம்னே ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும்னு என்னென்னா, யார் எது எனக்கு செஞ்ச பிடிக்காதோ அது அதர்மம். யார் எது எனக்கு செஞ்சால் எனக்கு பிடிக்குமோ அது தர்மம். அப்போது யார் எது செஞ்சால் உனக்கு பிடிக்காதுன்னு நீ சொல்கிறையோ அது நீ அடுத்தவங்களுக்கு பண்ணாது, அவங்களுக்கு அப்படி பிடிக்காது இல்லை. யார் எது உனக்கு செஞ்சால் உனக்கு பிடிக்கும்னு தோணுறதோ நீ அதை அப்போ அடுத்தவங்களுக்கு பண்ண அவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? இந்த அளவுக்கு முதல்ல சிம்பிளாக புரிஞ்சுக்கோ. தர்மம்னா அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி சொன்னார் வியாசர். சரி, இது ஒரு பாயிண்ட். அடுத்தது, இந்த வர்ணாசிரம தர்மத்தில் சொல்லுவான், உதாரணத்துக்கு எந்த வயசுக்கு என்ன பண்ணணும். அதில் பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், அப்படியெல்லாம் வானப்பிரஸ்தம், சந்நியாசம். பாருங்கள், அங்களும் 4 பிரிச்சுட்டாங்க. வர்ணங்களும் 4 பிரிக்கப்பட்டதுன்னா ஸ்வபாவதா குணகர்ம விபாகஷः. கீதையிலேயே இந்த ஸ்லோகம் நம்ம விஸ்தாரித்து கேட்டிருக்கோம். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷः. அப்போது என்ன? சரி, படிப்பு, இந்த பிரம்மச்சரிய ஆசிரமம், இந்த ஆசிரம வியவஸ்தைகள் இப்போது அதே மாதிரி இருக்கானேது சந்தேகமாக இருக்கு. இப்போ அந்த மாதிரி இல்லாதனால ஒரு குறை என்ன தெரியுமா? படிப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவனை சம்பாதிச்சுக்கணும், இவன் கால் மேலே இவன் நிற்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தன் ஆகணும். இந்த கிரகஸ்தன் ஆகிற விஷயத்திலே கல்யாணம் பண்ணிக்கிறதுலையே
கரெக்டான வயசில் பண்ணிக்காம நிறைய பேர் இப்போ இந்த காலத்தில் லேட்டாக பண்ணிக்கிறான். ஓகே, ஒரு ஆங்கிளில் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன். இது எப்படி நமக்கு நஷ்டப்படுத்துறதுன்னு சொல்கிறதுக்கு தான். மோட்ச பிராப்திக்கு, ஈஸ்வர பிராப்திக்கு, இதுக்கு ஏன் வரதில்லை, ஏன்னு இந்த ஒரு மிஸ்டேக்குனால டோன்ட்ஸில் அப்படி லேட்டாக பண்ணிக்காதுன்னு சொன்னது நம்ம ஃபாலோ பண்ணாமல் இப்போ என்ன ஆகிடுது, ரொம்ப எர்லியாக பண்ணிக்கணும்னு அந்த காலத்தில் ஏதோ எங்கோ பண்ணாங்க 10 வயசுக்கு 12 வயசுக்குன்னு சொல்லலை. இப்போது இந்த கான்டெக்ஸ்டில் இந்த சூழ்நிலையில் கூட 25 வயசுக்கு 26 வயசு 25 வயசுக்கு பையனுக்கு 23 வயசு பொண்ணுக்கு அப்படி அப்போ கல்யாணம் பண்ணியிருந்தா என்னாகும், இவங்களுக்கு 45 எல்லாம் வர்றதுக்குள்ள குழந்தைகள் பிறந்தாச்சு, குழந்தைகளும் பெருசாகிட்டு குழந்தைகளோட கல்யாண வயசுக்கு வருவாங்க. இவங்களுக்கு 50 வருஷம் வரும்போது 45 50. அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, உனக்கு டியூட்டிஸ் சீக்கிரமாக உனக்கு அந்த குழந்தைகளுக்கு பண்ண வேண்டியது கூட எல்லாம் பண்ணிவிடுவேன். அப்படி பண்ணாமல் இப்போது இந்த காலத்தில் 30 வயசு 32 வயசு 34 பாய்க்கு 35 வயசுக்கு 36 அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டவங்க கூட சில பேர் குழந்தைகளும் பெற்றிருக்காம அப்படியே இருந்துட்டு ஜாலியாக இருக்குமானே. ஏன்னா ஃப்யூச்சரில் ஒரு கோல் இல்லை, ஒரு என்ஜாய்மெண்ட்டு அண்ட் தி பணம். தர்மார்த்த அர்த்த காமங்களே ஓரியன்டாக இருக்கிறது இப்போ சூழ்நிலை. இது ரொம்ப டேஞ்சரஸ். அர்த்த காமங்களை தவிர மக்களுக்கு தர்மமும் என்ன தெரியல, மோட்சமும் தெரியவே தெரியல, தேவை இல்லாத மாதிரி. இது 2 பேருக்கு தான் லோகத்தில் பெரும்பாலும் நிறைய பேர் அதிலேயே இருந்துட்டு அதுக்கே ஓடுறான். இதோடைய டேஞ்சர் அது எல்லார் வாழ்க்கையில் தெரியறது. அதே மாதிரி இப்போ நான் சொல்கிறேன், இந்த பாயிண்ட்டுடைய நஷ்டம் தெரியறது. தெரிஞ்சாலும் பஷ்யன்னப்பி ந பஷ்யதி மூடகா மாதிரி இவனை பார்க்கணும் தெரிஞ்சு கூட உணர மாட்டான். என்னாச்சு, இப்போது 25 கல்யாணம் அப்படி பண்ணிக்கிட்டு இவனுக்கு என்னன்னா நிறைய சம்பாதிக்க நிறைய சுகம் வேணும். சின்ன வயசுலேயே நிறைய சம்பாதிக்கணும், இல்லை நிறைய வசதி இருக்கணும், மோர் லக்ஸுரியஸ் லைஃப்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால ஓகே அதர்ஸ் எல்லாரும் கூட காம்படிஷன் கம்பேர் பண்ணிக்கிறதுனால அப்போது எல்லாருமே ஓடி டாலர்ஸுக்காக வெளிய நாட்டில் போய் சம்பாதிக்கணும்னு. அதுக்கப்புறம் இங்கே எங்கே இருக்கும் வர்ணாசிரம வியவஸ்தை இதெல்லாம். ஸோ அப்படி லேட் ஆகிடுச்சு. இதனால் என்ன ஆகிடுது, இப்போது சரி அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில்ட்ரன் போன கிராண்ட் சில்ட்ரன், அப்போ அவங்கள நீ பார்க்குறது, கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அப்போ வரைக்கும் இருக்கணும்னா அதுக்கெல்லாம் பை த டைம் என்ன வயசு வருது தெரியுமா, இந்த லேட் மேரேஜ்னால் அவனுக்கு 70 வயசு வரும். 65 70 வயசு வரும்போதும் அப்புறம் கிராண்ட் சில்ட்ரனுக்கு பேபி சிட்டிங்கு போய் உட்கார வேண்டியது, வீட்டுக்கு காவலக்காரனாக இருக்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலை வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்களும் கூட லோகத்தின்னு விடுறது இல்லை. இவங்களுக்கு நிறைய டிவி வாசனை, செல்ஃபோன் வாசனை, லோக வாசனை நிறையவே வச்சுருக்கான். அப்படின்னா சரியான விதமாக கர்மயோகம் பக்தி யோகம் பண்ணியிருந்தால் அந்த வைராக்கியமும் விவேகம் வைராக்கியம் வந்திருக்கணும். அது ஒரு ட்ராபேக்கு. இப்போ அது இல்லாமல் வயசாகி இப்படி அப்போ கண்டிப்பாக அப்போது கொஞ்சம் வைராக்கியம் வரும், சரீரத்துக்கு வியாதி வரும், மூப்பு வருதுனால அதுக்கப்புறம் தோணும் ஏதாவது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியும். அப்போது ஒரு வேளை சத் சங்கத்துக்கு போய் நீ சாஸ்திர அத்தியனம் பண்ண முடியுமா? அந்த வயசு ரொம்ப தாண்டினதுக்கப்புறம் நீ வானப்பிரஸ்தனன்னு சொல்லப்படுற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அட்லீஸ்ட் உன் வீட்டிலையே நீ வாழ முடியுமா? ஏதிலையும் ஈடுபடாமல் இருக்கிற மாதிரி மனசு விட்டி கொடுக்கறது பக்குவமாக ரெடியாக இருக்கா? நீ அது பண்ணலன்னு வச்சுக்கோங்கோ,
அப்புறம் என்னாகும், இப்போ 60 வயசு தாண்டி அப்புறம் வயசானதுக்கப்புறம் வந்து சாஸ்திரம் அத்தியனம் சிரவணம் பண்ணணுமன்னா மனசுக்கு இன்னுமே கிரகிச்சிக்காதது, வீக் ஆகி போச்சு. மனசு இந்திரியங்களும் எல்லாம் வீக் ஆகி போச்சு. கேட்டானு கூட அப்சார்வ் பண்ணிக்கிறது சக்தி இல்லை. அப்படி 60 70ல் சாஸ்திரம் அத்தியனத்துக்கு வந்தால் ஒன்றும் நடக்காத பிரயோஜனம் இல்லை. அப்போ என்ன, நிறைய பேர் வரதே இல்லை. அப்படி வந்தாலும் பரவாயில்ல, அடுத்த ஜென்மத்தில் தப்பிச்சுக்கிறோம். யார் வரா? வேதாந்த கிளாஸு சிஸ்டமேட்டிக்காக சொல்லி கொடுக்குறாங்க ஒரு குருவன்னா யார், எத்தனை பேர் வராங்க? ரொம்ப கம்மி தான். ஏன்? அப்போது அர்த்த காமமே வயசானவங்களுக்கும் அப்படி தான் இருக்கா. வயசில் இருக்கிறவங்களும் அர்த்த காமங்களோடு இருக்கிறாங்க. ஆனால் மேலோட்டமாக ஏதோ நான் பக்தி பண்ணுறேன்னு சொல்லி அந்த ரொம்ப வயசானதுக்கப்புறம் இனிமேல் இங்கே வெளியில் போக முடியல, சரீரத்துக்கு சக்தி இல்லை, கோஆப்ரேட் பண்ணுறது இல்லை, அதனால் ஏதோ வீட்டில் தீபாராதனை பண்ணிக்கிட்டு கிருஷ்ணாராமன்னு சொல்லிவிட்டு அப்படியே இருப்பேன், இல்லை நியூஸ் பேப்பர் படிச்சுக்குவேன், டிவி இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு காலத்தினை தள்ளிடுவேன். அப்படி உயிர் விட்டுட்டு போகிறேன். இது நஷ்டம் இல்லையோ? அப்போது மனுஷ ஜென்ம சரீரம் எடுத்துகிட்டே அதனால் பாருங்கள், ஒரு சின்ன மிஸ்டேக்கு லேட் மேரேஜஸ்னால் இன்னும் பலதெல்லாம் வரும். அப்புறம் பேசுவோம் அந்த விஷயம். இன்றைக்கி ஜஸ்ட் டு ஸ்டார்ட் வித் எப்படி இல்லை இந்த வர்ணாசிரம தர்மங்களுக்குள்ளே சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ம டூஸ் டோன்ட்ஸ்னு ஃபாலோ பண்ணலன்னா எவ்வளோ அது மட்டும் இல்லை பாருங்கோ. சரி, அர்த்த காமம்னு சொல்லி போகிற இந்த மக்கள் எல்லாரும் லோகத்தில் இப்படி அவங்க குழந்தைகள் எல்லாருமே வெளிநாட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு வயசாகிடுச்சு, இவங்களுக்கு லேட்டாக பிறந்தாங்க, அவங்களாம் சீக்கிரமாக குழந்தைகள் பெற்றுக்க மாட்டுறாங்க, அவங்களும் லேட்டாக அப்புறம் அசல் வேண்டான்னு நினச்சி அப்புறம் பெற்றுக்கிறாங்க. அப்போது பேபி சிட்டிங் கூப்பிடுறாங்க. நம்ம அங்கே போக முடியல, இங்கே இருக்க முடியல. கடைசியில் இங்கே வயசான காலத்தில் பெற்றோர்கள் பார்த்துக்கிறதுக்கு பெரும்பாலும் இப்போ யாரும் குழந்தைகள் இருக்கிறது இல்லைங்க. அதனால் இவங்களுக்கு ஒரு டென்ஷனு, அதுக்காக இன்னும் பணம் வேணும். அப்போது என்ன, ஓல்டேஜ் ஹோமில் இருக்கணும்னா பணம் வேணும், தனியாக இருக்கணும்னா பணம் வேணும், என்ன பணம் நிறைய வேண்டியது இருக்குது, தேவைகள் நிறைய ஆகிறது. கன்சூமரிஸ்டிக் மென்டாலிட்டி நமக்குள்ளே நிறையா வந்துச்சு. எல்லாம் என்னமோ வேறு சப்ஜெக்ட் பேசுகிறேன்னு நினச்சிக்காதுங்கோ. இது புரிஞ்சாதான் இப்போது பகவான் இங்கே உத்தவ கீதையில் சொல்கிற இந்த வர்ணாசிரம தர்மங்களுடைய முக்கியத்துவம் என்ன, அது எந்த அளவுக்கு இப்போது இல்லாமல் ஆயிடுது, அது அனுசரிக்காதனால வர பெரிய நஷ்டம். நமக்கு அழகான ஒரு ஜீவன விதானத்தினை, அந்த அழகான ஜீவன விதானம்தான் சனாதன தர்மம். சனாதனம்னு என்னமோ ரொம்ப ஓல்டு படுசு சார், அது எல்லாம் இப்போ செல்லாது அப்படி நினச்சக்கூடாது. இது எப்பவுமே செல்லும், எப்பவுமே வேணும், எல்லோருக்கும் வேணும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினை சொல்லி கொடுத்த இந்த சாஸ்திரத்தினை கேட்காம, இந்த நாட்டில் பிறந்து இங்கே அதுக்கு மதிப்பு கொடுக்காம எல்லா வெஸ்டர்னைஸ்டு மென்டாலிட்டி வச்சுக்கிட்டு. ஸோ ஒரு பாயிண்ட் மட்டும்தான் நான் சொன்னேன், இந்த லேட் மேரேஜஸ் காசஸ். அப்புறம் ஓல்டேஜில் பெரிய ப்ராப்ளமாக இருக்கு. இவங்களு அர்த்த காமங்களிலேயே ஓரியன்டாக இருக்கிறதுனால இவங்க குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? அதனால் குழந்தைகளுக்கு அர்த்த காமங்களை பற்றி சொல்லித்தரவே வேண்டியதில்லை. அது சகஜமாக அவங்களே பண்ணிக்குவாங்க, சம்பாதிச்சுக்குவான். ஏதோ கொஞ்சம் கைட் பண்ணி விட்டுட்டா போதும். அப்புறம் சுகங்கள் அனுபவிக்கிறத பற்றி யாருக்காவது சொல்லித்தரணுமா? ஆனால் தர்மமாயிருடான்னு சொல்லி தர வேண்டியிருக்கு. தர்ம மார்க்கத்தில் இருக்கணும். அந்த தர்ம மார்க்கத்தினை விடாமல் எங்கிருந்தாலும் எந்த நேரத்திலாவது எந்த இடத்துலாவது எப்பாவது என்னுடைய பையனை என்னோடய பொண்ணு வந்து இந்த தர்மத்தின் ரைட்ரஸ் லைஃப்னு விடமாட்டானே ஒரு திருப்தி. அதனால் அவர் ஆனந்தம் பேரண்ட்ஸுக்கு அவன் எத்தனை டாலர்ஸ் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கானது இல்லை, கவலை தானே. அவ்வளோ தூரம் அனுப்பிச்சிட்டு அவங்க நம்மளை கொண்டு போய் வச்சுக்க முடியல, அவங்கள போனால் அவங்களுக்கு நம்ம போனால் பிடிக்கல, நம்ம அங்கே இருக்க முடியல. அப்படிப்பட்ட எங்கோ போயிட்டு கடைசியில் வயசாகி போய் இப்போ செஞ்சுக்க முடியாத நிலையில் கூட அந்த குழந்தை வருது இல்லை. இஸ் இட் ஹெல்தி கண்டிஷன் சொசைட்டியில்?
இதுக்காகவே நமக்கு பெரியோர்கள் எல்லாரும் சாஸ்திரம் இவ்வளவு விஷயங்கள்னு சனாதன தர்மத்தை பேசினது. அதனால் இப்போவது கண்ணு திறக்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மள இடத்துல நம்ம செய்ய முடிஞ்ச விஷயத்தை அனுசரித்து செய்யணும். அதனால் காலம் மாறிப்போச்சு. காலம் ஒன்றும் மாறலை, புத்தி கெட்டு போச்சு. புத்தி ரொம்ப போக புத்தி ஆகி போச்சு. சாஸ்திரமும் குரு எந்த பக்தி இல்லை, தேசபக்தி இல்லை, குரு பக்தி இல்லை, சாஸ்திர பக்தி இல்லை, பித்ருபக்தி இல்லவே இல்லை. தெய்வ பக்தி சும்மா இருக்க பயத்தினால. அது எதுக்கு? அந்த தெய்வத்தின்னு நான் சாதனமாக வச்சுக்கிட்டு லோகத்தில் எல்லாம் சாதிச்சுக்கிறேன். அந்த வெளிநாட்டு போகிறதுக்கு தான் வீசா வர்றதுக்குன்னா தமிழ்நாடு பற்றி தெரியல, ஹைதராபாத்தில் வீசா பாலாஜின்னு ஒரு கோவில், அங்கே எக்கச்சக்கமான கூட்டம். நிறைய பேர் வீசாக்காக அப்ளை பண்ணவங்க எல்லாரும் அங்கே பிரதட்சணம் சுற்றுவான். அப்படி என்ன அர்த்தம் என்ன? அவர் பேரே வீசா பாலாஜி என்ன ஆகிப்போச்சு. சிலுக்கூர் பாலாஜி, சிலுக்கூர் என்னது ஊர் பேர், வீசா பாலாஜி. அப்படி என்ன, பகவான் சாதனமாக வச்சுக்கிட்டு நான் அமெரிக்கா போகணுமன வீசானே சாதிச்சுக்கணும். வரும் வீசா வரும், க்ரீன் கார்டு கூட வரும். ஆனால் யூ ஆர் லூசிங் த பகவானை விட்டுட்டு, பகவானுக்கு சமானமான தாய் தந்தைಗಳನ್ನು விட்டுட்டு, பகவானுக்கு சமானமான தாய்க்கு சமானமான தாய்நாடுன்னு விட்டுட்டு, இதெல்லாத்துக்காக போக பூமிக்குள்ள போய் ஓடி எவ்வளவு வேணும், என்ன வேணும், எந்த அளவுக்கு வேணும், ஒரு லிமிட் இல்லையா? போதுமனை புத்தி இல்லையா? மனுஷ ஜென்ம கேவலம் அனுபவிக்கிறதுக்கு தானா அனு சிந்திக்கணும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது நமக்கு இனிமே இந்த அத்தியாயம் என்ன எப்படி பிரயோஜனப்படுதுன்னு புரிஞ்சுக்கிறோம். அதனால் இம்ப்ராக்டிக்கலனே எடுத்துக்கக்கூடாது, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தின் என்ன, இது சும்மா ஏதோ பாகவதெல்லாம் நடுவில் வந்துச்சு இவ்வளோ பெரிய உத்தவ கீதான்னு இல்லை. ஆமாம், உத்தவர் கேட்டு பகவான் கெட்டுனது அது வாங்கிக்கலன்னா நமக்கு எப்படி கிடச்சிருக்கும்? அதனால் நம்ம உத்தவருக்கு ப்ளஸ் அந்த அர்ஜுனனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், நன்றி கடன் பற்றிருக்கோம் அவங்களுக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட பக்தாள் பேசி கேட்டதுனால தான் பகவான் பேசியிருக்கார். இல்லைன்னா பகவான் பாட்டுக்கு அப்படியே கம்முன்னு இருந்துட்டு அவர் அவதாரம் முடிச்சுட்டு போயிருப்பார். அதனால் ஸ்ரத்தையோடு கேட்போம். கடந்த அத்தியாயத்துக்கு இந்த அத்தியாயத்துக்கு என்ன லிங்க் எல்லாம் சொல்லிட்டோம், சிம்பிள் பேக்ரவுண்டு கூட கொடுத்துருக்கேன். ஸோ முதல் ஸ்லோகத்தில் இப்படி உத்தவர் கேள்வி கேட்டார், கேள்வி இல்லை, ஜஸ்ட்டு ஞாபகப்படுத்துகிறாரு. நீ தானே வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாத்தையும் உன்னை மேலே பக்தினி வளர்த்துக்கு, பக்திக்கு லட்சணமாக உபயோகரமாக இருக்கிறதுக்கு தானே அதெல்லாம் சொல்லியிருக்கேன், எல்லா மனிதர்களுக்கும் தேவைப்படும்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது 2வது ஸ்லோகம், யதானுஷ்டீயமானேன த்வயி பக்திர்நுணாம் பவேத் ஸ்வதர்மேணாரவிந்தாக்ஷ தத் சமாக்கியாதுமர்ஹசி. பாருங்க, அந்த மேலே கேட்டு விஷய ஞாபகப்படுத்தின விஷயத்துக்கு, பிரஸ்தாவனை பண்ண விஷயத்துக்கு அனுகுணமாக சம்பந்தமாக என்ன சொல்கிறாரு, எந்த வர்ணாசிரம தர்மத்தை அனுசரிக்கிறதுனால, நான் ரொம்ப அர்த்தத்துக்கு போகிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ஐடியா, ஜிஸ்ட் ஆஃப் ஐடியா கனெக்ஷன் கொடுத்துடுறேன், அது முக்கியம். ஓகே, பகவான் அரவிந்தாக்ஷா, அழகான தாமரை கண்கள் இருக்கிற தாமரை கண்ணா அப்படின்னு சொல்லி, இந்த ஸ்வதர்மத்தினால ஸ்வதர்மேண, ஓகே, யதா அனுஷ்டீயமானேன ஸ்வதர்மேண, அந்தந்த அவங்க செய்ய வேண்டிய அவங்கள ஸ்வதர்மத்தினை அனுசரிக்கிறதுனால, அந்த விதமாக அனுஷ்டீயமானேன, அனுஷ்டியன சின்சியராக பண்ணுறது விடாமை, அதனால் த்வயி பக்தி நுணாம் பவேத். வர்ணாசிரம தர்மத்துக்கு பக்திக்கு என்ன சம்பந்தம் நம்ம நினைக்கிறோம். அதனால தான் நான்
முந்தாவது அத்தியாயத்தில் விபூதி யோகத்துக்குலேருந்து அப்படி கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே கேட்குறதையும் புரிஞ்சுக்கணும். எது ஃபாலோ பண்ணுறதுனால, அனுசரிக்கிறதுனால மனிதர்களுக்கு நுணாம், ஓகே, பக்திம் பவேத், அவங்களுக்குள்ள பக்தி உத்பவிச்சிடுமோ, ஏற்படுமோ, அப்படிப்பட்ட அந்த விஷயத்தினை, அந்த வர்ணாசிரம தர்ம விஷயங்களని சமாக்கியாத்தும் அர்ஹசி, அதை திரும்பி நீ போதிச்சு சொல்லி கொடுக்கறதுக்கு நீதான் சரியான குரு. அர்ஹசி. அதனால அப்படிப்பட்ட அப்படின்னு பாருங்க, நிதானமாக கேட்குறாரு. அது சொல்லுங்கோ అని சொல்கிறதுக்கு எப்படி போகிறார் பாரு. ஹவு ஹீ இஸ் ப்ரெசென்டிங் ஹிஸ் ரிக்வெஸ்ட், அதையும் பார்க்கணும் நம்ம. ஸோ கனெக்ஷன் பார்த்துக்கணும். சனாதன தர்மம், புருஷார்த்தங்களும், வர்ணாசிரம தர்மம், அப்புறம் ஈஸ்வர ஜானம், ஈஸ்வர பக்தி, ஈஸ்வர ஜானம், ஈஸ்வர பிராப்தி. அப்படி மூணாவது ஸ்லோகம். புரா கில மகாபாஹோ தர்மம் பரமகம் பிரபோ யத்தேன ஹம்சரூபேண பிரம்மணேப்யாக்த மாதவா. ஹே மாதவா, லக்ஷ்மிபதி அர்த்தம். மாதவான்னா அம்மா, தாயாருடைய ஹஸ்பண்ட் மாதவா. ஹே பிரபோ மாதவா, ரெண்டு எக்ஜெக்டிவ்ஸ். மகாபாஹோ பிரபோ, அப்புறம் மாதவா. எத்தனை எக்ஜெக்டிவ்ஸ், விசேஷணங்களை வச்சு பகவானை கூப்பிடுறார். என்ன சொல்கிறார்? பரமகம், ரொம்ப உத்கிருஷ்டமானதாமா. பாருங்கோ, உத்கிருஷ்டம். நமக்கு அசல் சாஸ்திரம்னா எலர்ஜி மக்களுக்கு. சாஸ்திரமா? அது என்ன சாஸ்திரம் கேட்குறதுன்னு, அது என்ன சத் சங்கத்துக்கு போகிறதுன்னு. இந்த சில பேருக்கு இந்த குருಗಳು, ஆத்தியாத்மிகம், சத் சங்கம், சாஸ்திரம்னாவே கொஞ்சம் பயம் இருக்குது, எலர்ஜி இருக்குது. ஒரு குருவன்னா பயப்படலாம். என்ன, அந்த குரு என்னென்னமோ மேஜிக் எல்லாம் காட்டுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, மந்திரம் பண்ணுறாரு, தந்திரம் பண்ணுறாரு. சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறாரு, எதுவுமே எதிர்பார்க்காம. அப்படிப்பட்ட குருனாவது நீ நம்பினாம் இல்லை. உனக்கு அசல் சாஸ்திரம் అనేది மேலே முதல்ல அதுக்கு மதிப்பு இருக்கா, பக்தி இருக்கா? ஸோ பரமகம் ரொம்ப கிரேட், உத்கிருஷ்டமானது. அது மட்டும் இல்லை, சுகப்பிரதம். சுகப்பிரதம் அதுதான் உனக்கு சுகம் கொடுக்கும். நீ உனக்கு பணம் இருந்து சுகம் இருக்கா? இப்போ பெரிய பங்களா இருந்து சுகம் இருக்கா உனக்கு? குழந்தைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்காருன்னா நீ சுகமாக இருக்கியா? அவங்கள பற்றி நினச்சிட்டு அவன் எப்படி இருக்கிறானோ, என்ன பண்ணுறானோ, எந்த தப்பு வெளியில் போகிறானோ, அதே பேசுகிற வரைக்கும் திரும்பி எங்கே இருக்க சுகம்? ஸோ சுகப்பிரதம், பரமகம், அப்புறம் அதுதான் தர்மம். அப்போது சுகத்தினை கொடுக்குற அந்த தர்மம் எது உத்கிருஷ்டமானதோ அது நீ தேன ஹம்சரூபேண நீ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தானே பார்த்தோம். ஹம்சரூபத்தில் ஹம்சகீதா, அந்த பிரம்மதேவனுக்கு நீ ஹம்சரூபத்தில் இந்த பிரம்மதேவனுடைய பிள்ளைகளான சனத்குமாரர்கள் கூட சேர்ந்து நீ தானே எந்த விதமாக நீ அபியாத்த கிலா, எந்த விதமாக அவங்களுக்கு அப்போ அந்த சமயத்தில் போதிச்சாயோ அது இப்போது எனக்கு சொல்லணும். உத்கிருஷ்டமான தர்ம சுகம்னு அது சொல்லுங்கோ. நாலாவது ஸ்லோகத்தில் ச இதானீம் சுமஹதா காலேனாமித்ர கர்ஷனாம் ந பிராயோ பவிதா மர்த்யஹ ந பிராயோ பவிதா மர்த்ய லோகே பிராகனுசாசிதஹ. மேலும் என்ன சொல்கிறார் உத்தவர்? அமித்ர கர்ஷனா, இது பகவானுக்கு கொடுக்குற எட்ஜெக்டிவ், விசேஷணமாக. శత్రువులను எல்லாருன்னு, அசுரలను, துஷ்டர்లను சிக்ஷிக்கிற ஓ கிருஷ்ணா என்ன அவரே சொல்லிட்டார்ல.
दुष्ट शिक्षण शिष्ट रक्षण ओके परित्राणाय साधूनां विनाशाय दुष्कृतां धर्म संस्थापनार्थाय அதனால் அப்படிப்பட்ட ஓ கிருஷ்ணா பிராக் அனுசாசிதः ஓகே பூர்வம் பூர்வமன் அப்போ பூர்வம் சொன்ன விஷயம் நம்ம எதுக்கு சார் எப்போ இத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி உத்தவருக்கு சொன்னது அப்போது சொன்னானு இப்போ சொன்னானு எப்போ சொன்னானு அது எப்பவுமே அது புத்தம் புதுசப்பா பூர்வம் ஓகே அனுசாசிதः உபதேசம் செய்யப்பட்ட சக அந்த தர்மத்தினே இதானீம் இப்போ என்னாச்சு இப்போ அந்த தர்மம் இப்போ சுமகதா காலேன மர்த்தியலோகே பிராயः ந பவிதா அதி காலகட்டத்தில் நீண்ட காலம் இப்படி யுகங்களெல்லாம் மாறி போயிட்டு இருக்கும்போது அந்த காலத்துடைய ஒரு வேகத்தில் அந்த சனாதன தர்மம் అనేది வந்து ஆல்மோஸ்ட் பிராயணன்னா மிச்சம் கூட இருக்குமா இல்லையா అనేది மாதிரி தோணுறது இது எப்போ கேட்குறாரு துவாபர யுகத்தில் கலியுகம் ஆரம்பிக்க போகிறது இந்த டீச்சிங் முடிஞ்சு போச்சுன்னா பகவான் கிளம்பி போயிடுவார் உத்தவகீதை முடிஞ்சிச்சுன்னா பகவான் கிளம்பி போவார் அந்த க்ஷணமே கலியுகம் தொடங்கும் அதனால தான் உத்தவர் ஃப்யூச்சரும் சிந்திக்கிறாரு கலியுகம் வரப்போகிறதே இப்போவே இப்படி இருக்குன்னா இனிமேல் கலியுகம் வரும்போது கண்டிப்பாக இன்னும் டவுன்ஃபால் ஆகும் ஆல்மோஸ்ட் இல்லாத மாதம் ஆயிடுச்சு இல்லை இப்போ வர்ணாசிரம தர்மங்கள் என்ன எப்படியெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம தர்மத்தினை விட்டுட்டு பரதர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு ஓடி போகிறோமோ எந்த அளவுக்கு இது மட்டம் தட்டி பேசி வெளிநாட்டு சம்ஸ்கிருதி எல்லாம் பாராட்டி இப்படி ஆகி போயிட்டோம் எதுக்கு அப்படி உனக்கு என்ன குறை என்ன இல்லை இங்கே அப்படி இந்த மர்த்தியலோகத்தில் முக்கியமாக மர்த்தியலோகத்தில்னா நீ அப்போ பிரம்மதேவனுக்கு எங்கெங்கே சொல்லியிருக்கலாம் அந்த லோகத்தில் இந்த லோகத்திலும் அந்த யுகத்தில் இப்போது மர்த்தியலோகத்தில் வரப்போகிற கலியுகம் வருது ஆல்மோஸ்ட் அது வந்து இனிமேல் இருக்கிற மாதிரி தெரியல இருக்காது அதனால் நீ ஒரு வாட்டி அது இப்போ திரும்பி உணவாயால் நீ அது சொல்லி இப்போ என்ன அது பிரச்சாரம் ஆகும் இல்லையா அது இருக்கணுமா இல்லையா மக்களுக்கு அப்படி நல்லதுக்காக அதனால் பகவானே தயவு செஞ்சு அப்போ என்ன பண்ணணும் வக்தா கர்த்தா விதா நான்யஹ धर्मस्याच्युतते भुवि सभायामपि वैरिच्यां यत्र मूर्तिधरः कलाः हे अच्युता நீ தவிர இன்னொருத்தரு இந்த பூலோகத்தில் இல்லை வைரிஞ்சாம் பிரம்மதேவனுக்கு சேர்ந்த பிரம்மலோகத்திலோ பிரம்மதேவனுடைய சபையிலோ இருக்கிற அபி அங்கே கூட எத்தனையோ வித்தைகள் தெரிஞ்ச எத்தனையோ பண்டிதர்கள் ருஷிகள் எல்லாரும் இருந்தால் கூட கலாக வித்தைகள் இருந்த அந்த பிரம்மாஜியோடைய சபையிலோ இருக்கிற அப்படிப்பட்ட ருஷிகளோ சித்தர்களோ இவங்கள் எல்லாரும் கூட இந்த தர்மத்தினே அவங்க யாரும் நீ சொன்ன மாதிரி சொல்ல முடியாது நீ சொன்ன மாதிரி வக்தா கர்த்தா அவிதா ஏன்னா 3 வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு நீதான் கர்த்தான்னா அந்த தர்மத்தினை உருவாக்குனதே நீ வேதம் பகவானுடைய வாக்கியம் தானே பேச்சு தானே பகவானுடைய ஸ்வரூபம் தானே அதனால் கர்த்தா நீ இன்னொரு அர்த்தம் வந்து அதை நீ கர்த்தான்னு அனுசரித்து ஜீவிச்சு காட்டுறவனும் எப்பெல்லாம் நீ வந்து அவதாரம் எடுத்துகிட்டு வர்றையோ அப்போது வக்தா அப்புறம் கர்த்தா அது சொன்னது நீ தான் அதை ஆச்சரிக்கிறது நீ தான் அப்புறம் அதை ரட்சிக்கிறது நீ தான் அப்படிப்பட்ட நீ உன்னை வாயால் நீ சொல்லிட்டு நீ தவிர வேறு யார் சொல்ல முடியும் யாரும் ஈடாக இன்னொருத்தர் இல்லை
இது வந்து சும்மா பாராட்டுறதுக்காக அப்படி ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு, என்ன ஸ்லோகம் மேலே ஸ்லோகம் இப்படின்னு இல்லை. உத்தவருக்கு எவ்வளோ டீப் கன்சர்ன், எவ்வளோ பக்தி, அந்த பகவானுடைய ஒரு ரேப்போ, பகவான் எப்படி பார்க்குறான், எப்படி நினைக்கிறான். அதனால் அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப விவரமான ரிக்வெஸ்ட்டு, ரொம்ப கெஞ்சி கேட்குறார். நீ தவிர இன்னொருத்தர் இல்லையே இந்த ரட்சிக்கிறதுக்கு, இது சொல்கிறதுக்கு, இது அனுசரிக்கிறதுக்கு, அதனால் நீ தான் சொல்லணும்னு ஒரு வார்த்தை. 6வது ஸ்லோகத்தில் மறுபடியும் அதே மாதிரி கர்த்ரா வித்ரா பிரவ்ரக்த்ரா ச பவதா மதுசூதன த்யக்தே மஹீதலே தேவ வினஷ்டம் கஹ் பிரவக்ஷ்யதி. ஏ மதுசூதன, மது கைட்டவா ராட்சசர்கள் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ண ஓ மதுசூதனா, மாதவா, கிருஷ்ணா, ஹே தேவா. இப்போது மேலே உபயோகப்படுத்தின வார்த்தைகளை இப்போ வந்து திருத்தியா விபக்தியில் உபயோகப்படுத்துகிறாரு. கர்த்ரா அப்படின்னா கர்த்தா ஆன நீ, அவித்ரா ரக்ஷகனான நீ, பிரவர்த்தராச்ச உபதேசகனான நீ, பவதா நீ, உன்னால் மஹீதலே இந்த பூலோகத்தில் தியக்தே வினஷ்டம் வினஷ்டம் கஹ பிரவக்ஷதி. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போயிட்டு இருந்த சனாதன தர்ம வர்ணாசிரம தர்மங்கள் வந்து வினஷ்டமாயிட்டு இருக்கிற இப்படிப்பட்ட இது வந்து ஒன்று தவிர இன்னொருத்தர் யார் பிரவக்ஷத்தை உபதேசம் பண்ண முடியும்? யார் இன்னொருத்தர் உபதேசம் பண்ண முடியும்? அதனால் சாட்சாத்து நீ ஈஸ்வரனாக வந்த அவதாரம் எடுத்துட்டே. அதனால் அந்த இம்பார்ட்டன்ஸை என்ன பகவானும் இதெல்லாம் சொல்லாமல் விட்டுட்டு போயிடுவாரோ అని சொல்லி உத்தவருக்கு ஒரே கவலை. அவர் வாயில் சொல்ல வைக்கணும். ஏன் இப்போ பேசி நமக்கு பகவான் வாச்சான்னு சொல்லும்போது நமக்கு அது மேலே அப்போ மதிப்பு வரணுமா இல்லையா? நம்பிக்கை வரணுமா இல்லையா? ஆஹா, எத்தனை வாட்டி என்ன கேட்டு ஏதோ சும்மா எழுதிருக்காங்க யாரோ புஸ்தகத்தில் பகவான் வாச்ச. என்ன வாச்சி வாச்சா? பக்தி இருந்த பகவத் வாக்கியங்களா? அப்போது உத்தவருக்காக பேசலை சொல்கிறார் பாருங்கோ. அடுத்தது 7வது ஸ்லோகத்தில் தத்வம் ந சர்வதர்மக்ஞா தர்மஸ்த்வத்பக்தி லக்ஷணः யதா யஸ்ய விதீயேத ததா வர்ணய மே பிரபோ. ஹே சர்வதர்மக்ஞः, சர்வ தர்மங்களும் தெரிஞ்சிருக்கிறவனம் நீ ஹே பிரபோ. தத் அதனால தஸ்மாத் தத் த்வத்பக்தி லக்ஷணः தர்மः. பாருங்கள் அந்த முதல் ஸ்லோகத்துக்கு கனெக்ஷன், அந்த பக்தி லக்ஷணத்தோட கூடி இருக்கிற, அதனால தான் ஈஸ்வர பக்தினேது இருக்கணும். சனாதன தர்மம் ஈஸ்வர பக்தி ரெண்டு க்ளோஸ்லி கனெக்டட். அது ரெண்டு இருந்தால் தான் ஈஸ்வர பிராப்தி, ஈஸ்வர ஞானம், ஈஸ்வர பிராப்தி. அதனால் த்வத்பக்தி லக்ஷண தர்மः நஹ. ஓகே, எங்களுக்குள்ள அப்படின்னா இப்போ லோகத்தில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்காக கேட்குறாரு பாருங்கோ. மக்களுக்குள்ள எஸ்ய யதா விதேயத்தே, யார் எது எப்படி அனுசரிச்சா ததா மே துவம் வர்ணய, யாருக்கு எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ அந்த வர்ணாசிரம தர்மங்கள் எங்களுக்குள்ள அப்படின்னு லோகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது வந்து எனக்காக நீ திரும்பி வர்ணையா வர்ணிச்சு எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு எனக்கு சொல்லுங்கன்னா இப்போ அவர் மட்டும் கேட்டு ரசிச்சுட்டு, அவர் ஆல்ரெடி பரம பக்தர், பகவானை தவிர இன்னொரு இதே மனசில் எதுவுமே இல்லை, ஆசை இல்லை. அப்படிப்பட்ட அவர் இப்போ வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் கேட்டுட்டு என்னதான் தெரிஞ்சுக்க போகிறாரு?
ஆல்ரெடி அவர் பகவான் வந்து நீ சந்நியாசம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் லோக விஷயங்களை விட்டுட்டேன், இன்னும் அப்புறம் கடைசியில் சொல்லுவார். அப்படி போகிறவனுக்கு இப்போ இதெல்லாம் வர்ணாசிரம தர்மங்கள் கேட்டு இப்போ என்னதான் பண்ண போகிறாரு? அவர் ஆல்ரெடி பூர்ண வைராக்கியமாக பரம பக்தனாக இருக்கார். அதுதான் சுகதேவர் த மாஸ்டர் ஆஃப் செர்மனி அடுத்த 8வது ஸ்லோகத்தில் வந்து அது விவரிக்கிறார். எதுக்காக என்ன கேட்டாருன்னு. இதுதான் த கிரேட்னஸ் ஆஃப் தி டீச்சர் நடுவில் சுகதேவர். ஸ்ரீ சுக உவாச்ச இத்தம் ஸ்வப்ருத்ய முக்கேன புருஷ்டஸ்ஸ பகவான் ஹரிः பிரீதக்ஷேமாய மர்த்தியானாம் தர்மானாஹ சனாதனான். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த சுகதேவர் சொல்கிறாரு, ஸ்ரீ சுக உவாச்ச. சுக மகாமுனி என்ன அவரை பற்றி சொல்லணுமா? பாகவதம் கேட்டுட்டு இருந்தாவே அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அவர் வாயால் வருது சுக, பேரட் மாதிரி. சுக உவாச்ச ஸ்வப்ருத்ய முக்கியேன, ரொம்ப அவருடைய முக்கியமான பக்தர்களில் ஒருத்தரான பிரமுகனான இந்த உத்தவனால் இத்தம் புருஷ்டா, இப்படி இந்த மாதிரி கேள்வி கேட்டதுக்கப்புறம் சக அந்த பகவான் ஹரிஹி பிரீதக, ரொம்ப சந்தோஷப்பட்டாரம்மா பகவான். அர்ஜுனன் கேள்வி கேட்கும். அதான் சிஷ்யர் வந்து முன்னாடி வந்து உட்கார்ந்துட்ட கேட்குறாங்க இல்லையோ, கிளாஸுக்கு வராங்கன்னு சொன்னால் குருவுக்கு ஒரு ஆனந்தம், ரொம்ப திருப்தி. அதனால் கேள்விகள் கேட்டு தான் இல்லை, கேள்விகள் கேட்கலாம். ஆனால் இப்போது பொதுவாக அதனால் சிஷ்யன் வந்து குரு கிட்ட வரணும். வந்துடுறதுன்னு அர்த்தம் கேட்குறதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி பகவான் உத்தவர்னால் கேட்ட அந்த கேள்விகளுக்கு பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டாரம்மா. சந்தோஷப்பட்டு என்ன பண்ணார் பாருங்க, இந்த லைன் தான் ரொம்ப முக்கியம். மர்த்தியானாம் க்ஷேமாய. இங்கே மர்த்தியானம்னா மர்த்தியலோகத்தில் மரணம் అనేది வரது போகிற இந்த மனிதர்களுக்கு, மர்த்தியானம்னா மனிதர்களுக்காக. அதனால தான் மேல ஸ்லோகத்தில் உத்தவர் சிங்குலர் யூஸ் பண்ணார், எனக்காகத்வம். ஓகே ஓகே மே துவம், எனக்காக நீ சொல்லணும்னு சொன்னால் நம்ம அது ஏதோ செல்ஃபிஷாக லிமிட்டடாக எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு சுகதேவர் கிளியர் பண்ணுற அந்த டவுட்னு. மர்த்தியானாம் க்ஷேமாய, லோகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குடைய க்ஷேமத்துக்காக. க்ஷேமம் பகவான் யோகக்ஷேமம் வஹாய்மன். அந்த க்ஷேமம்னா என்ன, எது ஸ்ரேயஸ்ஸு எது க்ஷேமம் అనేది நமக்கு தெரியணும். முதல்ல அது தெரியணும்னா கூட குரு கிட்ட வரணும், சாஸ்திரம் கேட்கணும். ஸோ மர்த்தியானாம் க்ஷேமாய தர்மான் சனாதன தர்மான் ஆஹ. அது கூட ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க, சுகதேவர் வாயாலேயே அந்த சனாதன தர்மத்தினை. எது ஏன்ஷியன்ட்னா நம்ம என்னன்னா அது டைம் டெஸ்டட் நாலேஜ் அண்ட் த என்ன சொல்கிறது சம்ஸ்கிருதி தர்மம். எந்த காலத்திலும் அது தப்பு நீக்கணும், இது செல்லாதன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சனாதனமான அந்த தர்மத்தினை பகவான் அவர் வாயாலேயே அந்த பிரியமான பக்தர்னு பாராட்டி சந்தோஷப்பட்டு சொல்லத் தொடங்குகிறார். அடுத்த வாரம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.